அனைவருக்கும் வணக்கம். ஸோ சர்விக்கல் பெயின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியல மேம். படுத்துட்டு இருந்தாலும் பெயினாக இருக்குது. ஸோ பில்லோ வச்சாலும் பெயின் இருக்குது, பில்லோ வைக்கலைனாலும் பெயினாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் என்னால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது. நிறைய நாளாக நான் இதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சர்விக்கல் பெயின் அப்படின்னா நம்ம உள் உறுப்புகளான யூரினரி பிளாடர் என்ன பண்ணுது, நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ பெண்களாக இருக்கட்டும், வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு யூரின் என்ன பண்ணும், ரொம்ப எல்லோயிஷாக போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கும் காட்டும். கண்டிப்பாக லோயர் பேக் பெயின் காட்டும். ஸோ அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு சிவியர் பெயின் சொவிக்கல்ல பெயின் அதிகமாக இருக்கிறத நம்மளுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே இல்லை 1 இயர்க்கு மேலேயா பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உள் உறுப்புகளான யூரினரி பிளாடர் பிரச்சனைக்குள்ளாயிருக்கு அப்படின்றது தான் அந்த சர்விக்கல் பெயின். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அக்குபஞ்சரில் டயக்னோஸ் பண்ணிவிட்டு யூரினரி பிளாடருக்கு நீங்கள் நீடலிங் கொடுக்கும்போது கழுத்து வலியாக இருக்கட்டும், இல்லை நான் மேலே சொன்ன ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், கர்ப்பப்பை இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். தேங்க்யூ.